பிதா குமாரன் பரிசுத்தாவின் தூய நாமத்தினாலே ஆமென். தாராள காரணமாக நாம் யாவரும் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்தமான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக, இந்த கால வேலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து நமக்கு நல்ல சுகபல ஜீவன் தந்து ஆரோக்கியம் தந்து இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின எல்லா அவருடைய கிருபையுள்ள தயவுகளுக்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த 8வது மாதத்திலும் கர்த்தருடைய கிருபை பலகரம் நம்மை தாங்கத்தக்கதாக, அவருடைய பரிசுத்த நன்மையினாலே அவர் நம்மை நிரப்பும்படியாக, நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா ஒவ்வொரு நாளும் நமத்திலே அவர் தங்கி தாவித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்மை ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்புக்கொள்வோம். தாராதனை ஆசீர்வாதத்துக்காக, தாராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்தினால் இதை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுத்து நமத்தில் இருக்க கனகராஜையால் நம்ம இந்த ஆரம்ப ஜபத்துக்கு நேராய் நடத்துவோம். புதிய மாதத்தின் வாழ்க்கையை கட்டமையாக நன்றி செலுத்த பார்த்தோம் மக்களப்பா. எத்தனையோ குழந்தைகள் பெரியவர்கள் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டார்களப்பா. தேவரே பாட்டில்லா உடைய அன்பு பெரியது ராஜா, உடைய இறக்கத்தனை பெரியது தகப்படு. எங்களுக்கு பாவல் காக்கிறது தந்தாய் கத்தாவே, நீ தண்டிக்கிறான் தகப்படு. ஒரு மனிதன் உலகத்தில் வாழ முடியாதப்பா. உடைய அற்புதமான கத்திருப்பாக முத்தம் செய்வது தகப்படு. அப்பா அந்த நேசமாகப்பட்டது தகப்படு. இந்த கொடலும் உருவாக வேறறுக்கப்படவும் தகப்படு. அப்பா நாட்கள் கத்தாவே முடிக்கு வரும் கத்தாவே, நீ உதவி செய்ய முடியாத பாடல் குடும்பமாய் ஆர்ப்பரித்து பாடி துதிக்கப்படி நாட்களை வாழ்க்கை காண கத்திருவை செய்கிறாங்க. இந்த நாள் முதல் கத்தாவே எழுதுவதை காணப்படும்படி கத்தாவே அவருடைய பிரிதுவாய் கடவுளுடையாய் அப்பா உற்சாகத்தை கட்டிடுகிறாங்க. பல தடைகள் நிமித்தமாக மறுபடியும் அந்த பிள்ளைகளுக்கு தகப்படு இதை ஆசிரியர் சமாதான கட்டிடுகிறாங்க. இதனால விசேஷமாக கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி படிச்சிருக்கிறப்பா. வாக்கு தத்தை கொண்டு ஒரு பரிசுத்தமான கத்தை ஒப்புடுகிறோம்ப்பா. தேவரை தமிழ் நீர் அப்பா அவ்வளோ பேச முடியாத இந்த வாக்கு தத்துவத்துக்கு நாங்கள் பாத்திரமாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த வசனங்களை பயனுள்ள வாழ்க்கையில் காணப்பட எங்கள் தேவனை செய்கிறாங்க. ஆஸ்வதிக்க முடியாது நாட்களில் கத்தாவே இதோ ஆபத்தான சூழ்நிலையில் தகப்படு. நாங்கள் தேசத்திற்காக தகப்படு, இதோ தகப்படு பசுத்தவர்களுக்காக தகப்படு, விசுவாசப்படுவதற்காக தகப்படு, பிரயாதி மக்களுக்காக தகப்படு, வாரத்தோடு ஜெபிக்கிற வாஞ்சைகளுக்காக தகப்படு. ஒரு பசுத்த கோட்டை இம்மட்டுமாக மறைத்து பாதுகாத்த தெய்வம் அப்பா ஓட்டமாய் விதமான பாதுகாப்புல கட்டணும்படியாய் தகப்படு. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கத்தாவே அநேக மக்களை ஒரு வாழ்வுக்குள் கொண்டு கொண்டு அப்பா அவர்களுக்கு உதவி செய்யும்படி கத்தத்தை செய்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகள் கத்தனை ஏற்பட முடியாது நன்றி சித்த மாத்திரம் நிறுவனப்படியா எங்கள் ரட்சகர் பேசினாலும் பணிபடும் தாழ்வும் தேவதற்கு நல்லாடுவரே. உட்கார்வோம். தாராள காரணமாக நாம் யாரும் எழுந்திட்டு பாடல் 40வது பாடல் ஸ்தோத்திர பாத்திரமே தேவா ஸ்தோத்திரம் துதியும் ஒன்றே நேத்திரம் போல் முழு ஆத்திரியும் காத்தாய் ஸ்தோத்திரம் துதியும் ஒன்றே என்கிறார்.
4ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம். Our responsibility, Psalms 24. பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கடைசி வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பயபக்தியோடு அறிவிச்சிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வகுல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாய்க்கு உட்படுத்தப்பட்டார். பொதுவிழாவின் காலத்தில் பார்வைக்கு சிலையில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாதத்தில் தள்ளினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தறினார். தன்னிடத்திலே சர்வகுல பிதாவாகிய தேவனுக்கு வலதுபார்த்து இருக்கிறார். அவருக்கு ஜீவனோடு மருத்துவ நியாயத்துக்கு கொள்வார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தமையும் பரிசுத்த ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். புண்ணியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயையினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் தூக்கமும் கீழ்ப்படுதலுடைய தொடர்கிற வேதவசனம் பற்பலவாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாமே காலத்தில் தேவன் பாவனுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணும். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும். நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதை வேண்டிக் கொள்ளும். நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆதியாரை கேட்கிற நாம் யாவும் சுத்த இருக்கைத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தந்தையில் சேர்ந்து பாவரிக்கை செய்யப்படுவோம். யாவரும் முழங்கால் படித்து பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆவிகளை போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழியை அழைத்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் நீங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்கும் விசுவாசிகளாகிய எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிட நம்மை பொறுமையாயும் பாவத்தின் துக்கப்படுகிறதை சீர்படுத்தும். மிகவும் பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்களே தேவ பக்தியை நீக்கி தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்தவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தர் ஜபத்திலோடு சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தினாமம் பரிசுத்ததாக, திராட்சம் வருவதாக, விசுத்த பக்தியை செய்யப்படுகிறது போல பூமியை செய்யப்படுவதாக. அதற்கு யாருக்கு செய்வதுதான் எங்களுக்கு ரோமாய் செய்ய நம்பிக்கை சபைகள் எங்களை சொர்க்க பிரவேசிக்க பிரார்த்தி ரட்சிப்பு ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உம்முடைய. ஆமென். உட்கார்வோம். நாளுக்குரிய வேத பாகத்தை வாசித்து கேட்போம்.
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகார வசனங்கள் 4 துவங்கி 20 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகார வசனங்கள் 4 துவங்கி 20 வசனங்கள் முடிய. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 20 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளைகள் எவைகளோ, அன்புள்ளைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகியும் நீங்கள் என் உபத்திரவத்தினாலே என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கும். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்த பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராசின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கடவுள் அந்த திருவார்த்தைகள் நம்முடைய இஜீசுவனுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நாம் யாவும் எழுந்து பாடல் சொல்ல 433வது பாடல். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கல் இயேசுவை பாடிடுவேன். அவரால் ஊற்றுத்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் என்று பாடு. உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கல் இயேசுவை பாடு. Amen.
சில வேளை இமை பொழுது நீர் எங்களை கைவிட்டால் நீர் எங்களுடைய தஞ்சமானே நன்றியோடு சென்ற காலம் முழுவதும் நீர் எங்களை ஒரு சேதமும் அடையாமல் பாதுகாத்தீர்கள். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்ப்பு ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டியிருக்கிற எல்லா குருமைகளுக்காக எல்லா நன்மைகளுக்காக நாம் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பஞ்ச காலம் பெறுகின்ற நேரம் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் என் பிள்ளைகளாக எங்களை என் பாதுகாப்பு வராமல் உடைய பரிசுத்த நன்மையினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். இறக்கங்களுக்காக உடைய அன்பு பெரியது, உடைய இறக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது. நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய மகா பெரிய இறக்கங்கள் கர்த்தாவே முடிவே இல்லாதது. பரிசுத்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்கள ஆண்டவர் நன்றியோடு நாம் ஒரு தாயை போல எங்கள் கேட்டு ஒரு தகவலை போல எங்கள் சுமந்துவது பாவிய அன்புக்கு அளவே தாய் போல தீச்சி தந்தை போல ஆற்றி தோல்வி சுமத்தியும் செய்யா தாய் போல தீச்சி தந்தை போல ஆற்றி தோல்வி சுமத்தியும் செய்யா உம்மை போல துதித்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல வர்ணிக்க யாரும் இல்லை. உம்மை போல துதித்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் என் வாழ்விலே இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, நீ போதும் என் வாழ்விலே இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழ போதும் அதை பனி போல உதவிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழ போதும் அதை பனி போல உதவிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்த என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே. நாம் சொல்வது மாத்திரம் போதும். என் சமூகங்களை நாமே ஒப்புக்கொள்வோம். மலை போல துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் எங்களை காக்கிற ஆண்டவராய் உமக்கு நன்றியாக வழங்கால் ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானம் சற்றேனும் ஆண்டவருடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள பராமரி நம்மை தாங்குகிறது. இப்பொழுது நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கொரோனா பேஷனுடைய எண்ணிக்கையில் இந்திய தேசம் வேகமாக நேரிட்டிருக்கிறது. பத்திரிகையில் இந்த நிலையில எல்லாம் மாற்றி நம்முடைய கர்நாடக மாநிலத்தை கற்று காப்பாற்றி
கர்த்தருடைய பரிசுத்த கரம் நம்மீது இறங்கும்படியா, கர்த்தர் நமக்கு நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படியா, இந்த ஆராதனை வேலை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். தொடர்ந்து செய்தி வேலை நமக்கு ஆசீர்வதி கர்த்தருடைய கரத்தோடு நமக்கு இருக்கிற அன்பையா நம்ம இந்த சொல்றது மேலாம் நான் ராஜா நல்லவரே மக்கு சோத்திரம், வல்லவரே மக்கு சோத்திரம், அற்புதரே மக்கு சோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே மக்கு சோத்திரம், நித்திய பிதாவே மக்கு சோத்திரம். ராஜா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். உடைய கிருபையினால், உடைய இரக்கத்தினால், உடைய தயவுனால் கர்த்தாவே இதோ 2020 ஆண்டில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டுகளை துவங்கி இதோ கர்த்தாவே 7 மாதங்களாக எங்களை கண்ணின் கண்மணியோடு காத்து இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருக்க நீ செய்த கிருபைக்காக நமக்கு புராண கோடி ஸ்தோத்திரம். ராஜா அழைக்கப்பட்டவர் அநேகர், அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சிலர் என்ற வாக்கியத்தின் பிரகாரம் கர்த்தாவே அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தால் கர்த்தாவே நாங்கள் ஒரு சிலராக கூடி மையப்பா பிதாவே நீ துதிக்க தந்த மேலான கிருபைக்காக நமக்கு புராண கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிற. ராஜா இதோ கர்த்தாவே கடந்த 4 மாதத்திற்கு மேலாக கர்த்தாவே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் நிறைந்து கர்த்தாவே தேசம் முழுவதும் தத்தளிப்பதை நீ கண்ணோக்கூறாய் இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே பாவங்கள் பெருகிவிட்டது, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது. ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் ஆனபடியால் கர்த்தாவே இப்படிப்பட்ட கொள்ளை நோயை நீ அனுமதித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆண்டவரே உணர்கிறோம். ஐயா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மீண்டும் மீண்டும் கர்த்தாவே நாங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு அழிந்து போகிறவர்களாக அல்லாதபடி கர்த்தாவே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக பரலோகத்திற்கு நாங்கள் பங்காளிகளாக மாற பரம ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே நாமும் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் நீ நோக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம். ராஜா உம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜெபித்து ஜெயத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நீ தகுதிப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் கர்த்தாவே இந்த கொள்ளை நோயை கர்த்தாவே நீர் அழிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தேசம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே தேசத்தை முழுவதுமாய் முடக்கி போட்டிருக்கிற அந்த கொள்ளை நோயாகப்பட்டது கர்த்தாவே உடைய ஆண்டவரே உடைய கிருபையினால் உடைய இரக்கத்தினால் தயவினால் கர்த்தாவே முன்னால் அழிக்கக்கூட. ராஜா விரைவில் ஆண்டவரே அழிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். தேசத்திற்கு சமாதானத்தில், சந்தோஷத்தில், சேமத்தில், செழிப்பு நீ கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே இதோ எங்கள் இந்திய தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் இந்திய தேசத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலத்தின் மாவட்டங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா கொடி ஸ்தோத்திரம். ராஜா கொடி ஸ்தோத்திரம். கிருபம் இறக்கமுடைய தயவு இறங்கி கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் பெருகாதபடி கர்த்தாவே இந்த கொள்ளை நோயை அழிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேசத்து ஆளக்கூடிய அதிகாரிகள் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கற்றுவிட்டு கர்த்தாவே இந்த கொள்ளை நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை அவர்களுக்கு போதித்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே விசேஷ வனமாகிறவனே நாங்கள் வசிக்கக்கூடிய ஆண்டவரே இந்த கர்நாடகா மாநிலத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெங்களூர் பட்டணத்திற்காக நமக்கு கொடி ஸ்தோத்திரம். கொடி ஸ்தோத்திரம். இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பெருகிக் கொண்டிருக்கிற. ராஜா இதோ கர்த்தாவே நாங்கள் கலக்கத்தோடு திகிலோடு ஆண்டவரே இருப்பதை நீ காண்கிற. ராஜா கலங்காதே திகையாதே நான் தேவன் என்று சொன்னேரே அந்த வேத வஸ்திரத்தின் படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் நீ கரம் பிடித்து நீ வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். ராஜா கொடி ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோய் இல்லாமல் ஆண்டவரே இந்த கர்நாடகா மாநிலத்தில் நீ ஆக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொள்ளை நோயை நீ அழித்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடைய சமாதானத்தினால சந்தோஷத்தினால எங்களை இடைக்கட்டி காக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே இதோ எங்கள் தேசம் முழுவதும் கர்த்தாவே மழை நிமித்தம் ஒரு பகுதியில் அழிந்து போகிற. ராஜா ஒரு
பகுதியில் ஆண்டவரே வலை இல்லாமல் பஞ்சத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது காண்கிற ராஜா. எனக்கு நோக்கூறாய் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வானத்தின் மதில்களை ஒரே விதமாக நீ திறக்கும்படியாக ஆண்டவரே அழிவு உண்டாக்காதபடி கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் சேமத்தில் செழிப்பு நீ கட்டிடவே நிகழ்கிறோம். புராண கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, புராண கொடி ஸ்தோத்திரம். பஞ்சங்கள் பெருகாதபடி கர்த்தாவே, பட்டினிகள் வராதபடி நீ பாதுகாக்க வேண்டும் என்று நிகழ்கிறோம். புராண கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமான கர்த்தாவே விடுமடிவாளா திருச்சபையோடு சமத்தாற்படுத்தி ஜெபிக்கிற ராஜா. இதோ கர்த்தாவே திருச்சபை சேர்ந்த ஒவ்வொரு அனுபவ திருச்சபை அனுபவ விசுவாசி குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீர் காத்து அனுபவ நீ வழி நடத்தின இம்மானுவேலா இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 மாதத்தின் ஆசீர்வாதத்தின் காட்டிலும் கர்த்தாவே இந்த 8வது மாதத்தின் ஆசீர்வாதம் வேறாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். புராண கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இக்கட்டில் ஆண்டவரே நாட்களில் கர்த்தாவே பிள்ளைகள் எந்த ஒரு விதத்திற்கும் குறைபடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தால் அவர்களை இடைக்கட்டி நீ வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். புராண கொடி ஸ்தோத்திரம் ராஜா, புராண கொடி ஸ்தோத்திரம். இவ்வேளையில் கர்த்தாவே செய்து கொடுக்கக்கூடிய தாசனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பேசுவதோட கர்த்தாவே அவ்வளவு முற்றிலுமா மூடி மறைத்து நீர் பேசுகிற கர்த்தாவே வேண்டிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிமட்டமாக நீரே பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று ஜெபத்தை எடுக்கிற நல்ல ஆமென். ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாமே இந்த பரிசுத்தமான காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது அந்த ஆராதனையில மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த செய்தி வேலை கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்த்து கத்தனுடைய கண்களை திறந்தொழும் உடைய திருநாமத்தை மகிமையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லித்தோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளை மத்தியில் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தியானிப்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, யாருடைய ஐஸ்வர்யத்தின்படிங்க? இன்னொருத்தருடைய ஐஸ்வர்யத்திற்கு நமக்கு கொடுக்கல. வேதம் சொல்கிறது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாகும். கிட்டத்தட்ட இந்த கொரோனா ஆரம்பித்து 5 மாதங்கள் முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு குறையின்றி
நடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாய் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அவர் ஐஸ்வர்ய சம்மன் வாசிக்க கேட்ட மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, பூமி அது நிறைவு, உலகம் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அருமையான பாடல். தமிழ் சுவிசேஷத்தில் 31 டிசம்பர் மாதம் 31 இந்த பாட்டை கண்டிப்பா கேட்கலாம் எல்லாத்தையும். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அந்தி அன்று என்ன ஸ்தோத்தரிப்போ மாக, நம்மை ரட்சிக்க வந்து தன்னை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தன்னை பலியாய் தந்து, நற்சுகமேவும் அற்புதமாக, நற்சுகமேவும் அற்புதமாக, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அந்தி அன்று என்ன சோதரிப்போ மாக. மேசை பாட்டு 429வது பாட்டு நினைக்கிறேன். இம்மட்டும் நமக்கு ஜீவன். நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் கடந்து வந்திருந்தாலும், எத்தனையோ பல்ல மேடுகளை நாம் கடந்து வந்திருந்தாலும், கர்த்தர் நம்மை அருமையாய் பாதுகாத்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின் வழியாய் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு ஜபத்தினுடைய முடிவில் சொல்றோம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தம்பி வாசிப்பது இந்த 103ஆம் சங்கீதம் 1லிருந்து 5 வசனங்கள். அதுல ஆண்டவர் இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை, ஆண்டவர் எவ்விதமா நம்மளை பாதுகாத்துருக்காரு, ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால உணரும். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் வல்லாப்புக்கு பயன்படுத்தி தேவகில் என்னோடு கூட இருக்கிறேன், உமது போரும் உமது தனியும் என்னை தெரியும். எனக்கு அந்த மரண இருளில் பள்ளத்தாக்க நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கும். கோடி கணக்குல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் மக்கள் மறித்து போயிருக்காங்க. 6 லட்சத்துக்கு மேலான மக்கள் இந்த கொரோனாவால் மறித்து மரண இருளில் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம். நம்ம ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னாலே உலக பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் யோசிக்கும். பணம், செல்வம், காடு, பங்களா, வீடு, இதை மட்டும் தான் யோசிக்கும். அது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இரண்டும் கலந்து. அதனால உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார், அவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். அதனாலதான் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பிரியமான கருத்து, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் உதவிகளை எல்லாம் இந்த மாதத்துல நிறைவாக வல்லவர். என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் அது மற்றவங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா என்கிட்ட இருந்தா தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்ம எடுத்து போஷிக்க வல்லவர். இந்த மாதத்துல அவர் எல்லாம் ஐஸ்வர்ய சமணரா இருந்து நம்மை நடத்த போகிறார் என்பதை மாதம் இந்த சுருக்கமாய் தியானித்து கருத்து. முதலாவது, அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளார். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
நாம் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. 94ஆம் சங்கீதம் 17-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் ரொம்ப அருமையா எழுதுறார். வாசிங்க சங்கீதம் 94 17-19 வசனம். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்ன வந்து தேற்றுது. என் கால் சறுக்குகிறது, ஆண்டவரே நான் மடித்து போகிறேன் என்று சொல்லுகிற காலங்களிலே அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. பவுல் பவுலில கொஞ்சம் வித்தியாசம் சொல்ற. ரோமன் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்ம கருவில் இருக்கிற கிருபை எப்படிப்பட்டதா வாசிங்க. ரோமன் 11ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் நம்மை அழைத்த அழைப்போம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை மாறாத கிருபை. இந்த கிருபையை நான் நினைச்சா சம்பாதிக்க முடியாது. இந்த கிருபையை நான் நினைச்சா சம்பாதிச்சிட முடியாது. பணம் கொடுத்து இதை வாங்கிட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. நம்முடைய கிரியை பார்த்து, நம்முடைய மனத்தை பார்த்து, நம்முடைய செல்வாக்கை பார்த்து, நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கல. நல்லா புரிஞ்சு, இது தேவனுடைய ஈவு. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால ஆண்டவர் நம்மை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். குறைவாக பெருக செய்து கொண்டே. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் என்ன பண்ணுவேன்? நித்திய கிருபையுடன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுள். அவருடைய கிருபை குறைகளை நிறைவாக்கும். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளது. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்மை பெருக செய்யும். 2வது காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை யாராவது வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளது. இரக்கத்தில் இந்த இரக்கம் நமக்கு இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் மன்னித்தார். அவர் நம்மை உயிர்ப்பித்தார். புலவர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு, அவருடைய மெர்சிக்கு முடிவே கிடையாது. அவைகள் காலைதோறும் புதியவை, காலைதோறும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மீது பாராட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னான். ஒருவேளை நம்முடைய அக்கிரமங்களினால, நம்முடைய பாவங்களினால, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்படுவோமானால், இந்த கொரோனாவில் இறந்து ஒருத்தரோட ஒருத்தரா இறந்து போயிட்டோம். இன்னைக்கு
லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30-37 வசனங்களை நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். நல்லா சமாதி. ஒரு அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். அதன் வழியாக போகிற மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவங்களாம் தங்களுடைய நீதியை மட்டும்தான் மேலானதான் நினைச்சாங்க. தங்களுக்கு இருக்கிற வேலை தங்களுடைய நீதியை மட்டும்தான் பண்றாங்க, மேலானதான் நினைக்கிறாங்க. விழுந்து கிடக்கிற மனிதருக்கு இறக்கம் பாராட்டுவதற்கு யாருமே பண்ணல. முன்னோர் ஆண்டவர் அந்த இருவர் அந்த கதையை சொல்லி கேட்கிறாரு, இதுல யார் இறக்கம் செய்கிறோம்? நல்ல சமாதியை கொண்டு போய் அவனை சத்திரத்துல சேர்த்து அவனை பராமரித்து வந்தா இறக்கம் செய்தவன் சொல்லி அந்த ஐஸ்வர்யமான சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தின் நீதி எல்லாம் அழுக்கான கதைகள். இந்த உலகம் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நல்ல சமாதானி இயேசு மட்டும்தான் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய அக்கிரமத்தை பார்க்காம நம்முடைய பாவத்தை பார்க்காம நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதுல அவர் ஒரு குறைய வைக்கிறது இல்லை, அதுல இன்னமும் அவர் ஐஸ்வர்யமானதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்கள் மீது அந்த இரக்கத்தை காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை யாரை சார்ந்தது? அவர் என் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீது கிருபை பாராட்டினபடினால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீது தம்முடைய இரக்கத்தை பாராட்டினபடினால நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. மூன்றாவது, அவர் அன்பில ஐஸ்வர்யம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக். அது அளவிட முடியாத அன்பு. அதனுடைய அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, ஆழம் எவ்வளோ உணர்வு, அறிவு கெட்டாத அன்புன்ற நம்முடைய மனுஷனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பு நம்ம மீது காட்டப்பட்டதுனாலதான் நாம் ரட்சிக்கணும். அந்த அன்பு சிலுவையில வெளிப்பட்டதுனாலதான் நீங்களும் நானும் ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆராதித்துக் கொண்டு கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன பண்ணுங்க, பறித்து கொள்ளுங்க. சொல்ற கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து நம்மிலே அன்பு கூறுவது போல நாமும் ஒருவரின் மீது ஒருவர் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அந்த அன்பிலே நாம் கட்டப்பட்டால் ஒழிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையா. ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பொறுமையான ஒரு ராஜா. அவர் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் பயணத்துல இருந்தார். கப்பல் பிரயாணம் போயிட்டு இருக்க, அப்போ கடல் கொள்ளையர்கள் அவரை பிடிச்சிட்டாங்க. பணைய கைதி அவரை வச்சுட்டு ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கிறாங்க. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் எல்லாம் இல்லைல்ல. அரசாங்கம் அவங்க கேட்ட தொகையை கொடுக்கிறதா ஒத்துக்குச்சு. ஜூலியஸ் சீசர் கடையர் கிட்ட பணைய கைதியா இருக்காரு. ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்களை பார்த்து சொல்லுவாராம், நீங்க என்ன விடுவிச்சு உங்க எல்லாரையும் சிலுவையில. அவங்க ரொம்ப நக்கலா எடுத்துக்கிட்டு அவரை பார்த்து பரியாசம்.
இவன் அந்த சிலுவையில் அறையப்படுறான். ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் பணையை கைதியா இருந்தாராம். 40 நாள் சொல்லுவாராம், நான் உங்களை சிலுவையில் அறையினேன். ஒரு பெரிய பணம் கைமாறியது, கடை கொள்ளையர்கள் அதை விடுவிச்சாங்க. விடுவிச்ச அடுத்த நாளே ஒரு பெரிய கப்பலை எடுத்து போய் அந்த கடல் கொள்ளையர்கள் அவ்வளவு பெரிய பிடிச்சு அவ்வளவு பெரிய சிலுவையில ஜூலியஸ் சீசர் அரைச்சார். ரோமர்கள் சிலுவையை பெரிய அவமானத்து சின்னமா கருதினார். சிலுவையில அரைக்கிறத, சிலுவையில அறையிறத ஒரு பெரிய, யார் சிலுவையில் அறையப்படுறாங்களோ அவங்க ரொம்ப அவமானத்துக்குரியவர்களா அவங்கள நினைச்சாங்க. அந்த மன்னிப்பு மாண்பு. ஆனா அப்படிப்பட்ட சிலுவையில தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார், அவர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நாம மறந்து போகக்கூடாது. சிலுவையினுடைய அன்பு, ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். வெற்றி வாழ்வதற்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுதான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்கள், பயந்தவர்களுக்கு குறைவு. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல பயந்திருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது குறையில்லாத வாழ்க்கையில நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவர் கிருபை ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய அன்பில ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாம் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் அவர் நம்மை பராமரித்திருக்கிறார். அவர் இனி அப்படியே செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய மகிழ்வுள்ள ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாகுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை ஜீவனுக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், நம்முடைய பரிபாலன குழுவினுடைய ஆலோசனைப்படி நாளை காலை ஆராதனை நடைபெறாது. அடுத்த ஆராதனை சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா என்பது உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். ஒரு ஜப குறிப்பு, நம்முடைய திருச்சுவையை சார்ந்த எட்வர்ட் ஜபசிங்கையாவுடைய மாமனாருக்காக நீங்கள் செவித்துக் கொள்படி அவர்களோட கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கொஞ்சம் சிங்காகிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருள்படியாக அவங்க மெயினாக ட்ரீட்மெண்ட் ஒத்துழைப்பு, அதுக்காக எனக்கு செவிப்படியாக உங்களை அவர்களோட கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6:30 மணிக்கு ஜூம் இணையத்தின் வாயிலாக யூத் மீட்டிங் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்வோம். திருமண நாட்கள் இல்லை, பிறந்த நாட்கள். 2ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் எலிசபெத் ராணி, ஒய்ஃப் ஆஃப் மோசஸ் அவர்களுக்காக. 3ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் பிரவீன்குமார், சன் ஆஃப் மோசஸ் அவர்களுக்காக. 3ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை காண்கிற ஆர்த்தி, டாக்டர் ஆஃப் ஆரோன் அவர்களுக்காக. 6ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் ஜேம்ஸ், சன் ஆஃப் பாபு அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவும் விழுந்து பாடத்தில் 240வது பாடல் சிங்கக்குட்டிகள், 340வது பாடல் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லையே என்கிற பாடல். உற்சாகமாக கலந்து 340வது பாடல் சிங்கக்குட்டிகள் பட்டினி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் திரியேக கடவுளே, அப்பா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 7 மாதங்களில் எங்களை துணியாக பாதுகாத்து பராமரித்து 8வது மாதத்துக்கு நேராக கடந்தோர்படி கர்த்தர் கிருபை தந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய மகிமையுள்ள ஆசீர்வதிக்கும்படி எங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி, எங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தாவை படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதி. நம்முடைய திருச்சபையானது உம்முடைய சமூகத்தில் ஒரு சாட்சியுள்ள சபையாய் கர்த்தாவே உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை ருசி பார்க்கிற ஒரு சபையாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். உம்முடைய வளமையுள்ள கருத்தை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபையின் கரம் நிறைவாயிருக்கட்டும். இப்பொழுது கர்த்தாவே உலகமெங்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த COVID-19க்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் விசுவாசித்தோம். இதுவும் கொஞ்ச காரியம் சுவாமி, மாலை கூடாது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொள்கிறோம். தேவ கிருபை தாங்களுக்கும் இப்பொழுதும் இந்த ஆராதனைகளை கண்டுகொள்ள ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீர்கள். கிருபைக்குள்ளாய் மூழ்கும் தேவையை இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் உங்களை மாசற்றவர்களாய் கொண்டு வைத்திருக்கிறோம். வல்லமையுள்ளவரும் சாவாமையுள்ளவரும் ஆகியபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சிநேகம் வழிநடத்து இதுவரை சதா காலங்களில் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாவிப்பதாக. சமாதானத்தோட போய் வாருங்கள்.